ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டுல படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் முக்கியமா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் 1, நீங்க என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். அதுக்கு அந்த கண்ட்ரி பிளஸ் அந்த கோர்ஸ் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா நல்ல ரெகக்னிஷன் இருக்கா அப்படின்னு பாருங்க. அந்த கண்ட்ரில மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடாவும் நல்ல ரெகக்னிஷன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. நம்பர் 2, அந்த ரெகக்னிஷன் மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு ஏத்த வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கா, ஸ்கோப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, இந்த கோர்ஸ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கண்ட்ரிலேயே ஓரளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான போஸ்ட் ஸ்டடி பாத்வே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, நீங்க போற கண்ட்ரி பெருசா அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் பாத்துக்கோங்க. நம்பர் 5, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ்புக் மூலியமாவோ இல்ல லிங்க்டின் மூலியமாவோ நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்க அவங்களோட கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நிறைய கிளாரிஃபை பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் படிச்சப்போ நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதே மாதிரி எங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறவங்களுக்கும் நாங்க நிறைய ஹெல்ப் பண்றோம். எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கொடுக்கறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.